வினேஷ் போகத்தின் பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் விளையாட்டுகளில் ஏற்பட்ட அதிர்ச்சியூட்டும் சம்பவங்கள் இந்தியாவிலும் உலகளாவிய அளவிலும் பெரும் கவனம் பெற்றன. 50 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் நம்பிக்கையான மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகே சிறப்பாக முன்னேறி வெள்ளிப் பதக்கத்தை உறுதி செய்திருந்தார். ஆனால் இறுதிப் போட்டிக்கு முன்பாக பரிசோதனையில் அவரது எடை 50 கிலோ 100 கிராம் அதிகமாக இருப்பதால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த சம்பவம் அவருக்கு பதக்கத்தை தவறவிட்டதோடு மட்டுமல்லாமல் அவரின் வாழ்க்கை முறைமைக்கே மாற்றம் கொண்டு வந்தது. வினேஷ் போகே ஒலிம்பிக்கில் தொடர் 3 முறை பங்கேற்றவர். இந்த முறை அவர் வெற்றியுடன் நாடு திரும்புவார் என்ற பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் 100 கிராம் எடை வித்தியாசம் அவரது கனவை முறியடித்தது. இது மட்டும் இந்தியாவில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஒலிம்பிக் உலகில் பேசி பொருளாக மாறியது. சிலர் அவருக்கு ஆதரவு தெரிவித்து ஆறுதல் அளித்தாலும் சிலர் அவரது தவறை கடுமையாக விமர்சித்தனர். இந்த அனுபவம் அவருக்கு மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியது. இதனால் அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் தனது மன உணர்வுகளை வெளிப்படுத்தினார். மல்யுத்தம் என்னை வென்றுவிட்டது, நான் தோற்றுவிட்டேன் என்று அவர் தன் பதிவு மூலம் சொன்னார். அவரின் இந்த உரையாடல் ஒட்டுமொத்தமாக மல்யுத்தத்தை புறக்கணிப்பதாகவும் விளையாட்டுக்கே விடை கொடுப்பதாகவும் அவரது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலைமை அவரது மனநிலைக்கு எவ்வளவு அழுத்தமானது என்பதையும் காட்டுகிறது. அதன் பின்னர் வினேஷ் அவரது வாழ்க்கையில் ஒரு புதிய துறையை தேர்ந்தெடுக்கிறார். பாஜக அரசுக்கு எதிராக காங்கிரசுடன் இணைந்து ஹரியானாவில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் பங்கேற்க முடிவு செய்திருக்கிறார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. இதன் மூலம் வினேஷ் தனது சமூகத்தில் மறுபடியும் தனது அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்வது மட்டுமல்லாமல் அரசியலிலும் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்த விரும்புகிறார். கடந்த வாரம் அவர் ஹரியானா விவசாயிகளின் போராட்டத்தில் கலந்து கொண்டு உங்கள் மகள் உங்களுடன் நிற்கிறேன் என்று கூறி அவர்களுக்கு ஆதரவளித்தார். இது அவரின் சமூக அக்கறையையும் தன்னுடைய மாநில மக்களுக்கான ஆதரவும் வெளிப்படுத்துகிறது. நம் உரிமைகளை பெற்றுக் கொள்ளாமல் வீடு திரும்பாதீர்கள் என்று அவர் விவசாயிகளின் போராட்டத்துக்கு உற்சாகம் அளித்தார். இது அவரின் சமூக சேவை முயற்சிகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் ஹரியானாவில் அடுத்த மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. விவசாயிகளின் வாக்குகளை கவரும் திசையில் வினேஷ் போகத்தின் இத்தகைய அரசியல் நடவடிக்கைகள் முக்கியமானதாக மாறியுள்ளது. பாஜக அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியின் வலுவான எதிர்ப்பு சக்தியாக அவர் வருவார் என்பதும் அவரது சமூக செயல்பாடுகள் ஹரியானா மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொண்டு வந்துள்ளது என்பதும் கவனத்துக்குரியது. முன்னதாக வினேஷ் போகத்தின் தகுதி நீக்கம் குறித்து மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இத்தகைய நடவடிக்கைகள் வினேஷின் மீது அரசியல் கண்ணோட்டத்தை வைக்கும் விதமாக அமைந்திருக்கிறது. காங்கிரசின் பினாமியாக இவர் செயல்படுவதாகவும் பாஜகவை எதிர்த்து களமிறங்குவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அவரது எதிர்காலத்தில் விளையாட்டு கவுன்சில் அவரது மீது கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வாய்ப்பு உள்ளது. வினேஷ் போகத்தின் வாழ்க்கை இப்போது பல திருப்பங்கள் நிறைந்ததாகவும் சமுதாயத்திற்கும் அரசியலுக்கும் ஒரு முக்கிய விளையாட்டு வீராங்கனையாக உருவெடுத்து வரும் நிலையாகவும் உள்ளது. அவரின் தற்போதைய பயணம் மட்டுமே அவருக்கான வெற்றியின் பாதையை மாற்றியமைக்கவில்லை, அது இந்தியாவில் ஒட்டுமொத்த மகளிர் விளையாட்டாளர்களுக்கும் ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கியுள்ளது.